ப்ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சிறகடிக்க ஆசை சரியில் அடுத்த என்ன நடக்க போகுதுன்னா, ரோஹிணியோட அம்மாவும் உங்க பையனும் விஜயா வீட்டில் வந்து ஒரு 2-3 நாளைக்கு தங்க போறாங்க. ஆமாங்க, ரோஹிணியோட பையன் கிருஷிக்கு கண்ணில் ஏதோ பெருசாக அடிபட்டுருச்சு. ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வராங்க. அதே ஹாஸ்பிட்டலுக்கு முத்துவும் மீனா வராங்க. மீனாக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் டாக்டரை பார்க்கறதுக்காக வராங்க. அப்போ கிருஷியும் அவங்க பாட்டியும் பார்த்துறாங்க. கிருஷிக்கு அடிப்பட்ட விஷயம்லாம் முத்து மீனாக்கு தெரிய வருது. லாஸ்ட்டாக நடக்கும்னா, ஒன்று கிருஷிக்கு ஒரு 2-3 நாள் தங்கி ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரலாம். அப்படி இல்லைன்னா டாக்டர் வந்து கிருஷிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாரு. கண்ணில் தானே அடிபட்டிருக்கு, அதனால கண்ணை சுற்றி ஒரு பெரிய கட்டு போடுவாரு. 2 நாள் கழிச்சு வந்து அந்த கட்டை பிரிச்சுக்க சொல்லுவாரு. ரோஹிணியோட அம்மாவும் சரி நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம், 2 நாள் கழிச்சு வந்து கிருஷோட கட்டை பிரிச்சுக்கிறோம்னு சொல்றாங்க. ஆனால் முத்துவும் மீனாவும் விட மாட்டாங்க. எதுக்கு சும்மா அலைஞ்சிட்டு இருக்கீங்க, 2 நாள் தானே எங்கள் வீட்டில் தங்கிக்கோங்க, கிருஷோட கட்டெல்லாம் பிரிச்ச பின்னாடி அதுக்கப்புறம் ஒரே தான் ஊருக்கு போங்கன்னு சொல்றாங்க. ஆரம்பத்தில் ரோஹிணியோட அம்மா முடியாதுன்னு தான் சொல்றாங்க. ஆனால் முத்துவும் மீனாவும் விட மாட்டாங்க. கட்டாயப்படுத்தி அவங்களை வீட்டுக்கு கூட்டு வராங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, மீனா ரோஹிணி விஜயாலாம் ஒரு ரூம்ல தூங்குறாங்களா. அப்ப விஜயா வந்து பயங்கரமா கொட்ட விடுறாங்க. அந்த சத்தத்துல ரோஹிணியால சுத்தமா தூங்க முடியல. கடைசியா வேற வழியெல்லாம் ரோஹிணி வந்து ஹால்ல தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பக்கம் மனோஜ் முத்தெல்லாம் ஒரு ரூம்ல தூங்குறாங்களே. அங்க முத்து மனோஜை பயங்கரமா டிஸ்டர்ப் பண்றாரு. அவங்க அப்பா நான் ஒரு கதை சொல்லவாப்பான்னு சொல்லிட்டு பாட்டி வடை சுட்ட கதையை மனோஜ் கிண்டல் பண்ற மாதிரி சொல்றாரு. அவங்க முத்து சொல்றாரு, அந்த பாட்டி சுட்ட வடையோட மதிப்பு 27 லட்சம் ரூபா. அதை ஒரு திருட்டு காக்கா தூக்கிட்டு ஓடிடுச்சு. ஆனா அந்த காக்கா சரியான தத்தி, ஒரு பொம்பளை நிறைய நம்பி அந்த பணத்தை ஏமாந்துச்சுன்னு கிண்டல் பண்றாரு. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து ஏதாவது பேசிட்டே இருப்பாரு. மனோஜாலையும் சுத்தமா தூங்க முடியாது. லாஸ்டா தூங்குறதுக்கு ஹாலுக்கு வராது. ரோஹிணியும் மனோஜும் ஹாலில் தான் தூங்குவாங்க. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, அடுத்த நாள் காலையில் மீனா வந்து காய்ச்சனால ரொம்ப லேட்டாக எந்திரிக்கிறாங்க. அதை பார்த்த விஜயா பயங்கரமா கோவப்படுவாங்க. என்ன இந்த நேரத்தில் எந்திரிக்கிற, வீட்டில் இருக்கவங்களாம் வேலைக்கு போக வேணாமா, அவங்களுக்குலாம் என்ன டிஃபன் கூட செய்யலாம்னு சொல்லி கோவப்படுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி மனோஜ் ரோஹிணி வெளியே வந்து எங்களுக்கு டைம் ஆச்சு, இன்னும் டிஃபன் ரெடி ஆகலையான்னு சொல்லி ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த முத்துக்கு செம்ம கடுப்பாகுது. ஏன் இந்த வீட்டில் மீனா மட்டும் தான் சமைக்கணுமா, அவளுக்கு காய்ச்சடிக்குது, இன்னைக்கு கூட வேற யாரும் சமைக்க மாட்டீங்களான்னு கோவப்படுறாரு. இதை ரவியும் ஸ்ருதியும் புரிஞ்சுக்கிறாங்க. மீனா பாவம் அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும், நாங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறோம் சொல்லி கிளம்பிடுறாங்க. ஆனால் மனோஜ் ரோஹினி கொஞ்சம் ஓவராக தான் பேசிட்டு போவாங்க. கடைசியாக முத்து வந்து மீனாட்ட இன்னும் காய்ச்சல் குறைஞ்ச பாடு இல்லை, வா நம்ம உடனே போய் டாக்டரை பார்க்கலாம் சொல்லி மீனாவை கூட்டிட்டு கிளம்புறாரு. அதோட தான் இன்னைக்கு சீரியலில் முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, மீனாவும் முத்து ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு கிளம்ப போகிறாங்க. அந்த டைம் பார்த்து ஒரு ஆம்புலன்ஸில் ரோஹினியோட அம்மா வந்து இறங்குறாங்க. அழுதுகிட்டே வேற இருக்காங்க. இதை மீனாவும் முத்தும் கவனிச்சுறாங்க. அவங்களுக்கு ஷாக் ஆகுது. என்ன ஏதுன்னு பக்கத்தில் போய் விசாரிக்கும் போது கிருஷுக்கு அடிப்பட்ட விஷயம் தெரிய வருது. அதுக்கப்புறம் கிருஷுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் நடக்கும். ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரோஹினியோட அம்மா ரோஹினி கால் பண்றாங்க. ரோஹினி என்ன பிரச்சனைலாம் விசாரிக்க மாட்டாங்க. எடுத்தோன்னே கோவப்படுறாங்க. நீ எதுக்குமா இப்ப கால் பண்ண, மனோஜ் வேற பக்கத்துல இருக்கான், நான் மாட்டிக்குவான்னு சொல்லி கோவப்படுறாங்க. கடைசி அவங்க அம்மா ரோஹினிட்ட விஷயத்த சொல்றாங்க. கிருஷுக்கு அடிப்பட்ட விஷயத்த சொல்றாங்க. அதை கேட்ட ரோஹினி கிருஷை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வருவாங்க. அங்க என்ன நடக்குதுன்னா, முத்து மீனா யதார்த்தமா ரோஹினியை பார்த்துறாங்க. கண்டிப்பா ரோஹினிட்ட விசாரிப்பாங்க. நீ எதுக்கு இங்க வந்திருக்கலாம் கேட்பாங்க. ரோஹினியும் வழக்கம் போல ஏதாவது ஒரு பொய்யான காரணத்தை சொல்லி சமாளிப்பாங்க. இதுக்கப்புறம் தாங்க முத்துவும் மீனாவும் கிருஷியும் அவங்க பாட்டியும் வீட்டுக்கு கூட்ட வச்சு நடக்க போகுது. வீட்டுக்கு வந்தோன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாகுது. விஜயாலாம் பயங்கரமா கோவப்படுறாங்க. இவங்களை எதுக்கு வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கீங்க, நான் சத்திரமா கட்டி வச்சிருக்கேன் வரவங்க போறவங்கலாம் தங்குறதுக்கு, இங்க பாருங்க நமக்கே இங்க ரூம் பத்தல, இதுல இவங்களை எங்க தங்க வைக்கிறதுன்ற மாதிரி கோவப்படுறாங்க. அப்ப ரோஹினி ரொம்ப பெருந்தன்மையா அவங்க எங்க ரூம்ல படுத்துக்கட்டும்னு சொல்றாங்க. அதை கேட்டு எல்லாருக்குமே ஆச்சரியமாகுது. ஆனா கடைசியா விஜயா வந்து ரோஹினிட்டே கோவப்படலாம். என்ன ரோஹினி நீ பாட்டுன்னு அவங்கள ஓ ரூம்ல தங்க சொல்ற, இங்க எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது, நீ என்ன பண்ணியோ எது பண்ணியோ தெரியாது, நாளை காலையில் அவங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அவங்கள நீ தான் அனுப்பி வைக்கணும்ன்ற மாதிரிலாம் மிரட்டுவாங்க. இதுக்கப்புறம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, ரோஹினிக்கு பிரச்சனை வர மாதிரி ஏதாவது சீன் வரலாம். ஆமாங்க, ஒன்று ரோஹினியோட அம்மா வாய் தவறி அவங்களை கல்யாணின்னு ஒரிஜினல் பேரில் கூப்பிடலாம், அதனால ஏதாவது குழப்பம் வரலாம். அப்படி இல்லைன்னா கிருஷ்ணால ஏதாவது பிரச்சனை வரதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. ஆமாங்க, கிருஷ்ணுக்கு இப்போ கண்ணை சுற்றி கட்டு போட்டிருக்காங்க, அவரால் பார்க்க முடியாது. ஆனால் ரோஹினியோட குரலை கேட்டு கல்யாணி எத்தனை கூப்பிடுவாரு. அது மட்டும் இல்லாமல் இது எங்கள் அத்தையோட குரல் தான்றதை அடித்து சொல்லுவார். இதனால ஏதாவது குழப்பம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அப்படியே இல்லைன்னா ரோஹினி அவங்க அம்மாவும் இந்த பிரச்சனையை பற்றிலாம் பேசலாம். அதை மீனா கேட்டுருவாங்க. மீனாக்கு எல்லா உண்மையும் தெரிய வரலாம். குறைஞ்சபட்சம் ரோஹினியை பற்றி பாதி உண்மையாச்சும் தெரிஞ்சால் நல்லா இருக்குங்க. ஆமாங்க, அவங்க பணக்காரி இல்லை, அவங்க ஏமாத்திட்டு இருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்சால் நல்லா இருக்குங்க. என்ன நடக்குன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் பற்றி உங்கள் கருத்தை நம்ம மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ வரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.